வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து 800 கிராம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். மிளகாய் தூள் ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம செட்டிநாடு மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போதும் மிளகாய் சேர்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ செட்டிநாடு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், பெப்பர் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கல்பாசி ஒரு 3 பீஸ், ஒரே ஒரு பீஸ் மராட்டி மொக்கு. கல்பாசி மராட்டி மொக்கெலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன பீஸ் மேஸ். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மசாலா பவுடரை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்பைஸ் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சு. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி குக் ஆகும்போதே செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடே அப்படி மணக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கிரேவி கூட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் அசத்துங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.